பண்ணி அன்னோன் பிளேயர் கூட விளையாடி தான் ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றிட்டு இருக்கேன். ஸோ 10 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. ஆப்போசிட்ல ஆக்கரெல்லாம் கிடையாது, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். ஆனால் பிளேயர்கிட்ட அடி வாங்கினா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, என் ஸ்ட்ரைக் ரேட் போனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு ஆக்கர் கிட்ட வந்து அநியாயமாக செத்தாதான் மன உளைச்சல் ஆறு எனக்கு. சரி ஓகே, மேட்சுக்குள்ள வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ மொதல் ரவுண்டு ஜெயிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சாலே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் உங்கள் கையில் எடுத்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் 2வது ரவுண்டு உங்களுக்கு நல்லா காயின் கிடைக்கும், அதை வச்சு எல்லா லூட்டும் வாங்கி ஸோ 2வது ரவுண்டு ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், மொதல் ரவுண்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க கொடூரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர் போயிடுச்சு, நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறாங்க போல இருக்கு. ஸோ நம்ம ஹவுஸில் போட்டு நடுவில் ஏறிடக்கூடாது, நம்மளை பிரிச்சிருவாங்க. வெயிட் பண்ண நான் ஸோ எந்த பக்கம் எனிமி கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போனால் கரெக்டாக இருக்கும். நம்ம டீம்மேட்டை வேற டவுன் பண்ணிட்டாங்க, டேமேஜ் பண்ணியிருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் எகிரி ஒரு ஷாட்டு ஒருத்தர் படுத்துக்கிட்டாரு. அப்படியே ஓரினை போட்டு இன்னொருத்தருக்கு ஒரு ஷாட்டு, அவரும் படுத்துக்கினாரு. இங்கே ஒருத்தர் ஓடி இருந்தாரு பாருங்க, ஓரினை ஓப்பன் பண்ணி ஒரு அடி, 3 கில்லு, தரமான ஒரு கில் பண்ணியிருப்பேன் நான். இந்த இடத்த நான் அடிக்காம விட்டு டவுன் ஆயிருந்தேன்னா மேட்ச் என் கைவிட்டு போய்